அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம பத்ரிஜிக்கு வணக்கத்தோடு தெரிவிச்சுட்டு உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பிஎம்சி சேனலுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரமிடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் பேர் கோடீஸ்வரன், நான் மாங்காட்டிலேருந்து வரேன். நாங்கள் வந்து ஈஸ்வர பிரமிட் தியான மையத்தை நடத்தின்னு இருக்கோம். கடந்த 3 வருஷமாக நடத்தியிருக்கோம். அந்த பிரமிட் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிஜியே நேரில் வந்து ஓப்பன் பண்ணார். 2020 டிசம்பர் 10 வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க. அதுலேருந்து நாங்கள் பொதுமக்கள் சர்வீஸுக்காக இதை பண்ணின்னு இருக்கோம். இந்த பிரமிட்னால் என்ன ஃபீல் பண்ணி, பிரமிடை பற்றி என்ன தெரியும், தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். உணர்றீங்களா இல்லை நம்புறீங்களா? நம்புறதுக்கும் உணர்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வாங்கி வச்சுருக்கேன், இதை வாங்கி வச்சா நல்லது, வாங்கி வைங்க, அப்படியே நல்லது நடக்கலாம் அப்படின்றவா. சரி, மெடிடேஷன் டைமில் உதவி பண்ணுது. உண்மையான இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் யாராவது பண்ணி பார்த்துறீங்களா? மெடிடேஷன் தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துறீங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இவ்வளோ இதுவாக பேச வரேன்னா, எனக்கு வந்து எதுவுமே நம்ப மாட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்புகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் நான் நம்புவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த பிரமிடு கேள்விப்படும் போது இதுலன்னு அவ்வளோ விஷயம் இருக்குமா? பிரமிட்னா எனக்கு மம்மி படம் வந்தால் தான் ஞாபகம் வரும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ பிரமிடு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், பிரமிடை வாங்கி பிரமிடை ஒன்று செய்து, இப்போ எனக்கு வந்து லாக்டவுன் டைம்னால அப்போ அந்த டைம் தான் எனக்கு பிரமிடு இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ லாக்டவுன் டைமில் நம்ம செய்யணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. சரி சொல்லிட்டு இந்த பிரமிடை வந்து ஓனாக செய்ய ஆரம்பித்தேன். செய்து வச்சு இதை தியானத்துக்கு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. தியானத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம இல்லாமல் பண்ணதுக்கும் பிரமிடை யூஸ் பண்ணி பண்ணதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் தொடர்ந்து இது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இதுனா ஆங்கிள், இதுனா சைஸு, இது எப்படி தான், இது எப்படி இருக்கலாமா, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தேடல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் அந்த பாலகிருஷ்ணன் சாரோட அந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஒர்க் ஷாப் இருந்தது. அதை பார்த்து தான் பிரமிடோட ஆங்கிள்ஸ்லாம் எப்படி கொண்டுன்னு கற்றுக்கினேன். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஓகேங்களா? அப்போ தான் அந்த பிரமிடு சயின்டிஃபிக்காக என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, இதோட கோல்டன் ஆங்கிள் சொல்லுவோம். யாருக்கு தெரியும்? இதாவது மெயின் வந்து பார்த்திங்கன்னா 51 டிகிரி, 52 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். கடிகாரத்தில் எப்படி ஹவர், மினிட்ஸு, செகண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி டிகிரியில் கோணத்தில் அளவு, துல்லியமான அளவு 51 டிகிரி. அதாவது ஒரு டிகிரியை 60ஆக பிடிச்சா அதில் ஒரு பார்ட்டு தான் 1 மினிட். அப்போது 52 மினிட்ஸு. அப்போது ஒரு டிகிரிக்கு கீழே துல்லியமான ஆங்கிள். ப்ளஸ்ஸு ஒரு மினிட்டு 60ஆக பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு பார்த்தா ஒரு செகண்ட்ஸ், அப்படிங்கும்போது 10 செகண்ட்ஸ். 51 டிகிரி 52 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். அந்த செகண்ட்ஸில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதுதான் துல்லியமானது. நம்ம ஜென்ரலாக 51 டிகிரி அப்படின்னு சொல்கிறது கோல்டன் ஆங்கிள். இந்த கோல்டன் ஆங்கிள் நம்ம புயிர்ப்பு சக்தி பூமிக்கு இந்த ஆங்கிள் வந்து உன்னதமானது. இந்த ஆங்கிளில் இந்த பிரமிடு அமையும் போது தான் அபரிதமான சொன்ன காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் இந்த ஆங்கிள் தான் இதில் இம்பார்ட்டன்ட், மெட்டீரியல் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கலாம். இப்போ கையில் இருக்குது பிளாஸ்டிக்கு, இதே வந்து நம்ம காப்பர்லேயும் செய்யலாம். அதே மாதிரி வந்து கோல்டில் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இதனால் ஒன்றும் இல்லை, இந்த ஆங்கிள் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஆங்கிளில் இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா நூலில் கூட செய்வோம் பிரமிட். இப்போ நம்ம இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தொட்டிலெலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, குழந்தை இந்த வேண்டுதல் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கீழே பேஸ் மட்டும் பண்ணிவிட்டு 4 சைடில் நூலை கட்டி அதே ஆங்கிள் கொண்டு வந்தாலும் பிரமிட் தான். அதுலேயும் சேம் எனர்ஜி தான். ஓலை குடிசையிலையும் கட்டலாம், சிமெண்ட் ஓட்லேயும் கட்டலாம், ஓடு ஏதாவது போட்டு கட்டலாம், காங்கிரீட்லேயும் கட்டலாம், எதில் வேணால் கட்டலாம். இந்த ஆங்கிள் தான் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்ட்ரக்சர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக். சின்னதாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அளவு இல்லை. ஒரு பிரமிடோட சைஸை பொறுத்துலாம் ரொம்ப பெருசாக நம்ம கிடையாது. கையில் ஒரு பிரமிடு எப்பயுமே இருந்தாவே இல்லை. கீ செயினில் நீங்கள் வச்சுருந்தா கூட எனர்ஜி தான். எப்பயுமே நம்ம ஒரு பாதுகாப்பு வலைக்கு இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க, தக்காளி வச்சா கெட்டு போகாது, பிளேடு வச்சா, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். கேட்கறத நிறுத்தக்கூடாது, செய்து தான் பார்க்கணும். ஒரு தக்காளி வச்சு பாருங்கள். எத்தனை பேர் எதாவது பண்ணியிருக்கீங்களா? ஓகே, எத்தனை நாள் வந்தது? 1 வாரம் வந்தது. சில பேர் கெட்டு போகாது. சரி, ஓகே. இந்த மாதிரி தண்ணி மேலே எல்லாத்தையுமே இப்போ எங்கள் வீடு ஃபுல்லாக பிரமிடு தான் இருக்குது. நீங்கள் அந்த ஈஸ்வர பிரமிடு வாங்க ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். மாங்காடு நியர்பை இல்லைன்னா கூட வாங்க, எல்லாமே நியர் தான். சென்னை அரவணில் எங்கே இருந்தாலும் வாங்க. சரி, நான் இதையா சொல்லணும்னா பிரமிடை நம்ம தியானத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லா வேலையிலும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். நான் அதை தான் இங்கே மெயினாக கூட பிரமிடை பற்றி பெருசாக நம்ம சொல்லுவேன்னா, இந்த பிரமிடு செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், சொல்லி கொடுக்குறோம். நீங்களே ஓனாக செய்யலாம்.
செய்திருக்கீங்களா? கற்றுக்கலாம், ஈஸி. நம்ம எடுக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரமிடை வாங்குறத விட அவங்க கையால் செய்யணும், அதோட பவர் எனர்ஜி அதிகம். எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஈஸ்வர பிரமிடில் இருக்க அத்தனை பிரமிடும் எங்கள் மூலமாக செய்யப்பட்டது தான், எதுவும் வாங்கினது கிடையாது. ரைட்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் இறங்கி மாஸ்டர்ஸ் கைடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ அதோட டிசைன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்கள் ஈஸ்வர பிரமிடோட மாடல் தான் இது. ரைட்டா? இது அப்படியே ஸ்கேல் பண்ணிங்கன்னா பெரிய 16 அடிக்கு 16 அடி சைஸில் பண்ணியிருக்கோம். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம இமேஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் வெளிப்படும். ஆஸ்ட்ரலாக, அதாவது சூட்சமத்தில் இருக்கும். சூலத்தில் வெளியே வரணும், சூட்சமத்தில் வெளியே வரணும். அதுக்கு நமக்குள்ளே ஸ்ட்ராங் தாட் இருக்கணும். எனக்கு விஷனாக தோன்றதை நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணேன், அடுத்தது ஒரு மாடலாக ரெடி பண்ணேன் கட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி போய் வந்தீங்கன்னா இது அப்படியே துல்லியமாக இருக்கும். இந்த கலர் கூட நாங்கள் டிசைட் பண்ணது இது இதே மாதிரி தான் அமைச்சிருக்கோம். மேலே ஒயிட் கலரில் டைல்ஸ். நான் நிறைய பேர் ரெட் கலரில் மாறலாம், வேறு மாதிரி மாடல்லாம் கேரளா டைல்ஸ்னு சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்படவே இல்லை. அப்புறம் யோசித்து பார்த்தா நான் போட்ட டிசைனில் இது தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதை ஏன் ஒரு மாதிரி திருப்பி இருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இப்படி திருப்பி இருக்கேன். பார்த்தீங்கன்னா பெரிய பிரமிடு வரும், சின்ன பிரமிடை பொறுத்தவரை டைரக்ஷன் நாட் இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய பிரமிடு அமையும் போது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஒவ்வொரு ஃபேஸ் 4 ஃபேஸ் இருக்குது. இந்த பிரமிடோட 4 ஃபேஸும் கரெக்டாக நார்த்து சவுத்து வெஸ்ட்டுன்னு கரெக்டாக ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு கரெக்டாக இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வீட்டில் மெஷர் பண்ணி, எங்கள் வீடோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா நார்த்து தான் இருக்கும். ஆனால் வந்து நான் கேம்பஸில் செக் பண்ணி 26 டிகிரி இன்க்ளினேஷன் இருந்தது. ஸோ அதுலேயே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரமிடை திருப்பிட்டேன். பிரமிடை வந்து நார்த்து ட்ரூ நார்த்துன்னு ஒன்று இருக்குது, அதை கேம்பஸில் வச்சு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். பண்ணி பார்த்துட்டு திருப்பிட்ட பிறகு எங்கள் பிரமிட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 சைடு கேப் இருக்கா? நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, பிரமிடு கீழே தான் உட்காரணும், இங்கெல்லாம் கேப் இருக்கும் ரூம் ஃபுல்லாக, இங்கெல்லாம் பிரமிடு எனர்ஜி இல்லைன்னு நினைப்பாங்க. பிரமிடை பொறுத்தவரையா 360 டிகிரிஸ் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். 16 டைம்ஸ் டோட்டலாக சரௌண்டிங் கவர் பண்ணணும். இந்த ஒரு பிரமிட்னால சுற்றிக்கிற எல்லா ஏரியாவுக்கும் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அதனால் அது நம்ம சொன்னால் புரியாது. ஸோ என்ன பண்ணோம், வேறு மாதிரி ஒரு ஐடியா வரும்போது இதை செய்யுமா அடுத்து இந்த காலி இடத்துல ஒரு 28 இன்ச் பிரமிட்ஸ், இந்த 4 காரில் இதே மாதிரி ஆங்கிளில் 4 காரில் ஒரு பிரமிடு, ஒரு மசூதி இருந்தால் சுற்றி ஒரு 4 பில்லர் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி 4 பிரமிடு. ஸோ அதையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அடுத்த டிசைன் ஓப்பன் பண்ணி கிளாஸாக போட்டுட்டோம். அப்போ இதில் நான் வேணால் சன்லைட் உள்ளே வரும், மூன் லைட் உள்ளே வரும். இப்போ நீங்கள் பௌர்ணமி டைம் வாய்ப்பு வாங்க, உள்ள நில வெளிச்சம் உள்ளே இருக்கும். பகல் டைமில் வாங்க, சூரிய வெளிச்சம் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிரமிடை சுற்றி 4 பக்கம் வெண்டிலேஷன், பெரிய பெரிய ஜன்னல்ஸ் வச்சுருக்கும், விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் நான் இது பண்ணலை, இதில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வேணால் காற்றோட்டம் நல்லாயிருக்கும், எனர்ஜி ப்ரோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஃபுல் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் சொல்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்த்ததுனால இதை நான் சொல்கிறேன். ஸோ ஓனாக கன்செப்ட் பண்ணோம். இது நான் பண்ணேன்னு சொல்கிறத விட என் மூலமாக கருவியாக நான் பயன்படுத்துகிறேன். மாஸ்டர்ஸ் கைடன்ஸு, குருஜியோட பத்ரிஜியோட அவரோட எனர்ஜி தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அதனால தான் அவரே வந்து ஓப்பன் பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சது நான் இந்த உணர்வு. ஓகேங்களா? இந்த பிரமிடு எனர்ஜியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, இப்போது இது பற்றி யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா நான் சொல்கிற பார்த்துங்க, ஒன்றுமே இல்லைங்க. இந்த பேஸ் அளவில் இப்போ இந்த அளவில் இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் கொண்டு வரணும்னா நம்ம ஒன்றும் கண்ணு மூடி செய்யலாம். இந்த பேஸ் எவ்வளோ 10 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் 9 புள்ளி அதாவது பாயிண்ட், அதாவது 95% தான் இதோட ஸ்லோப் வரணும், இந்த சைடு அளவு வரும். ஓகேங்களா? ஸோ அது அந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேர் பிரமிட் வேணால் செய்யலாம், சின்னதோ பெருசோ நம்மளே செய்யலாம். சின்னதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பண்ணலாம். பேஸ் இன்ட்டு 0.952 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது சைடு அளவு வந்துடும். ஓகேங்களா? இந்த அளவில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 4 ட்ரையாங்கிளை ஒன்றா சேர்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் கோல்டன் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சென்டர் ஹைட்டை இது 0.81 அந்த அளவு தான் இந்த சென்டர் ஹைட். ஏதோ ஒரு டைமென்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் சேர்த்தினா பிரமிட், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சிம்பிள் கால்குலேஷன் தான். சரி, ஓகே. சரி, பிரமிடை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள் மேலே யூஸ் பண்ணலாம், சமைத்த உணவு மேலே யூஸ் பண்ணலாம், தண்ணி மேலே யூஸ் பண்ணலாம். தண்ணி மேலே யூஸ் பண்ணால் தீர்த்தமாக மாறிடும். அது வந்து அந்த தண்ணியில் என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூமில் யூஸ் பண்ணலாம், உங்களை எல்லா ரூம்லேயும் நீங்கள் பிரமிடை யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணாலும் பிரமிட் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பாதுகாப்பாலையும் கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸு, நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, நெகட்டிவ் அயன்ஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த அயன்ஸு நல்லா கொண்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் என்ன கேரண்டி கொடுப்பேன்னா, பிரமிட் சென்டருக்கு எந்த சென்டராக இருந்தாலும் சரி, பிரமிட் சென்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் நடக்கும், கேரண்டி. எப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியான ஆள் உள்ளே வந்தாலும் போகும்போது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் போக முடியும்.
ரைட்டுங்களா? இதை நான் அதுவும் எங்கள் சைடில் நான் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் சென்டருக்கு வரவங்களுக்குலாம் சொல்லும்போது நான் எங்கள் சென்டர் இனிமேல் சொல்ல மாட்டேன், நம்ம சென்ட்ரு ஓகேங்களா? நம்ம ஒரு கார்டியன் தான். நம்ம சென்டருக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100% கேரண்டி தர முடியும், 200% கேரண்டி தரேன். வெளியே போகும்போது ஹாப்பியாக தான் வெளியே போவாங்க. அதோட வேலையை அது செய்யும். உங்களோட வேலை நீங்கள் கண்ண மூடி உட்காரோட முடியுது, மற்ற எல்லா வேலையும் அது பார்த்துக்கும். ரைட்டுங்களா? அதனால் வந்து செய்யுங்க. சரி, இந்த பிரமிட் எனர்ஜி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? ரைட்டுங்களா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? இப்போ கரண்ட்டை காட்டுனா சுவிட்ச் லைட் இது மாதிரி தான் தெரியும். அந்த எனர்ஜி எப்படி பார்க்கலாம்? இது எதுங்க ஃபீல் பண்ண முடியும். கண்ணாலே பார்க்கலாமா? தேடை எனக்கு தேடை இல்லைம்மா. இந்த ஐயிலே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸு, பிரமிடை வந்து ஒரு டூல்ஸ் தான். நீங்கள் பிரமிடை வந்து நம்ம டூலாக தான் யூஸ் பண்ணுறோம், புரியுங்களா? ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய தியானம். தியானம் பண்ணிங்கன்னா இந்த டூலை ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் கிடைக்கும். அந்த நம்ம அந்த எண்ணமற்ற நிலைக்கு ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு பிரமிடு 3 to 4 times அதிக எனர்ஜி கொடுக்கும். இப்போது லென்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் காஸ்மிக் எனர்ஜி இல்லாத இடமே கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ அந்த லென்ஸில் வந்து சூரிய வெளிச்சம் இருக்குது, சூரிய வெளிச்சம் எல்லாத்துலேயும் இருக்குது. லென்ஸை ஒரு இடத்துல வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் ஒரு இடத்துல பாயிண்டில் குவிக்கும்போது ஹீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜியை ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த பிரமிடோட வேலை. ஈஸியாக சொல்ல போனால் இதுதான். இதில் கிங் சேம்பர் 1/3 ஹைட்டில் வந்து கிங் சேம்பர் இருக்கும். அந்த இடத்துல இன்னும் அபரிதமான எனர்ஜி இருக்கும். இந்த பிரமிடு கீழே ஒரு கிறிஸ்டல் வச்சுன்னா இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், நிறைய ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், எனர்ஜி நிறைய கொடுக்கும். அதனால் பிரமிடு ப்ளஸ் கிறிஸ்டல்ஸு இதெல்லாம் சேர்த்து வச்சா எனர்ஜி அதிகமாக இருக்கும். கூடவே நம்ம மாதிரி மெடிடேஷன் நிறைய தியானம் பண்ண இன்னும் ஹை லெவலில் எனர்ஜி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஆகினே போகும். ஸோ அதனால் வீடுன்னு இருந்தால் ஒரு பிரமிட் கண்டிப்பாக வேணும். இதுவரை இல்லைன்னா கூட ஒரு சின்னதோ பெருசோ உங்கள் வீட்டில் ஒரு பிரமிட் இருந்தால் நல்லது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். செய்து பாருங்கள், நம்ப வேணாம், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேனா வச்சுங்க. செய்யலாங்களா? எல்லா வீட்லையும் பிரமிட் இருக்கா? பிரமிட் இல்லையா? கண்டிப்பாக போகும்போது வாங்கிட்டு போங்க. அம்மா கொடுத்துருங்கம்மா உங்களுக்கு ஒரு பிரமிட். ரைட்டுங்களா? சரி, ஓகே. சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மேலே இதில் ஏதாவது இப்போ நான் சொன்ன வரைக்கும் எதாவது டவுட் இருக்குங்களா? பிரமிடை பற்றி எதாவது டவுட்னு தாராளமாக கேட்கலாம். இது ஒரு பெண்டுலம். ரைட்டுங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி இப்போ ஜென்ரலாக வந்து இது எல்லாராலையும் முடியும். இது மேஜிக்கு அதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு பயோ மேகனிசம் மூலமாக ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? இந்த பெண்டுலம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து தொங்க விட்டுருக்கும். ஸோ இது நிற்கிது. இது நம்ம எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உண்டு. இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லும். எனர்ஜி எப்படி இருக்குது? பாசிட்டிவ்னா ஜென்ரலாக கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், நெகட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது நான் ஜஸ்ட்டு யாராவது எல்லாருமே இங்கே பாசிட்டிவ் தான், யாரும் நெகட்டிவ் கிடையாது. சும்மா யாராவது ஒருத்தர் வரலாம், இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ் கொடுக்கலாம், உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இப்படி சைடு வாங்க. இப்போ கை நீட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இவங்களோட எனர்ஜி நான் கேட்குறேன். ஜஸ்ட் இவங்களோட எனர்ஜி சுற்றுதாம்மா? நான் எதுவும் சுற்றலைங்க. தேங்க்யூ. அதாவது எனர்ஜி நல்லா இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை போய் இப்படி சுற்றிட்டேன்னா, நில்லு, தேங்க்யூ, நிற்குமா? நிற்குதா? அதுவாக சுற்றிச்சுன்னா நிற்கும். பாருங்கள், கை நீட்டுங்க. ஒரு எனர்ஜி சுற்றுதா? தேங்க்யூ. அதாவது நிறைய பேர் இவர் தான் சுற்றுறாருன்னு அப்படி எண்ணம் வரக்கூடாது இல்லையா? ரைட், அதுக்காக நான் இதை சொல்ல காட்டுறேன். இப்போ அதே மாதிரி அதாவது கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றல சுற்றிச்சுன்னா ஓகே, ரைட்டுங்களா? அதுவே ஒரு எனர்ஜி தான், அதை காட்டுறீங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என் கையில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த கிறிஸ்டல் வந்து ஆல்வேஸ் பிரமிடில் இருந்தது. பிரமிடில் இருக்கும்போது கிறிஸ்டல்ஸை நம்ம தண்ணி பண்ணப்படையில் கையில் யூஸ் பண்ணுவோம், இங்கே பெண்டன்ட் ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி அதை நம்ம கிளீன்ஸ் பண்ணினே இருக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அதை எடுத்து நம்ம கிளீன்ஸ் பண்ணணும். அதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம உப்பு தண்ணியில் இந்த மாதிரி இடத்துல புகை, இந்த மாதிரி சாம்பிராணி புகை, இல்லைனா வந்து ஊதுவத்தி, இல்லைனா வந்து நம்ம வந்து உப்பு தண்ணி சால்ட் வாட்டரில் தான் நீங்கள் எந்த கிறிஸ்டல் வாங்கினா உடனே யூஸ் பண்ணக்கூடாது. எங்கேருந்து யார் கொடுத்தாலும் சரி, கிறிஸ்டல்ஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான், ஏன்னா பல பேர் கைப்பட்டு வருவாது. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம சால்ட் வாட்டரில் 24 hours நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
ரைட்டா? எங்கேருந்து வாங்கினாலும் சரி கிறிஸ்டலை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போகும்போது ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டல் ஒரு அமித்தீஸ் தான் நினைக்கிறேன். அந்த அமித்தீஸை வந்து டாலர் மாதிரி போட்டுருந்தாங்க. நான் இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நெகட்டிவாக சுற்றுச்சு. ஸோ அவங்க அது தெரியாமல் வச்சுருக்காங்க, ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அதை வந்து சால்ட் பவுடர் வச்சு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ அதனால் கிறிஸ்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் பிரமிடு கீழே இருக்கிற கிறிஸ்டல் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரமிடு அது என்ன நெகட்டிவிட்டியோ அதை கிளியர் பண்ணினே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பிரமிடில் இருக்கிற அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளீன்ஸ் ஆகினே இருக்கும். உள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துரும், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிளீன்ஸ் ஆகினே இருக்கும். சரி, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பிரமிடு பாருங்கள். இப்போ பாருங்கள், பிரமிடு ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். நீங்கள் என்ன வச்சாலும் சரி. இது பாருங்கள், இதுக்கிட்ட எனர்ஜி ஓகேவா? தேங்க்யூ. பார்க்கலாம். பத்ரிஜோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க யாராவது. கையில் ஏதாவது பெருசாக வச்சுருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு அந்த போஸ்டர் இருக்குது பாருங்கள், எடுங்க. அதை இவரோட எனர்ஜி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்கள். சுத்திச்சா? அவர் எவ்வளோ பெருசாக இருக்கா அவ்வளோ பெருசுக்கு போகுது பாருங்கள் எனர்ஜி. மகான் அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுன்னா இப்படி தான் போகும். அது நம்மளுக்கு தெரியாது. லெவல்ஸ் இங்கே பாருங்கள். அதனால் எல்லாமே எனர்ஜி தான். இப்போ நம்ம எல்லாமே எனர்ஜி தான். நம்ம ஒரு லெவல் போனால் எனர்ஜியாக தான் ஃபீல் ஆகும். அதனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி மைண்டில் என்ன நினைக்கிறோம் அதுவும் எனர்ஜி தான். தாட் தான் எனர்ஜி. எனர்ஜி தான். ரைட்டுங்களா? சரி, அதனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களாம்மா? ஏதாவது தக்காளி, வெங்காயம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதாவது வெளியில் கைப்பட்டு பல பேர் எண்ணத்தோடு வரும். அது கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதை நீங்கள் பிரமையில் வச்சுன்னா அடுத்த இமீடியட்டாக மாறிடும். அதை காட்டுறதுக்கு தான் கேட்குறேன். ரைட்டா? இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருந்தால் கூட தண்ணியில் கூட பதிவாகும். நம்ம எமிட்டோ மெசார் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஜாப்பனீஸ். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். தண்ணிக்கு மெமரி உண்டு. இப்போ அந்த தண்ணி வந்து எடுத்துன்னு வருவோம், அன்பாக எடுத்துன்னு வருவோம் சொல்ல முடியாது, வாழ்த்து எடுத்துன்னு வரும் சொல்ல முடியாது. அது எப்படி வரும்னு தெரியாது. நம்ம ரூம்லேருந்தே கண்ணாமலாம் பேசினா கூட அதில் பதிவாயிடும். அதை எடுத்து குடிச்சிங்கன்னா ஸ்லோ பாய்சன் தான் நம்மளுக்கு. அதனால் இங்கே இருக்கிற வீட்டுக்காரமெல்லாம் பார்த்துங்க, நீங்கள் நல்லா இல்லாமல் யாரும் நல்லா எடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் அன்பாக சமைச்சு அந்த இடத்துல சமையல் அறையில் ரொம்ப முக்கியம். அதனால தான் எங்கள் வீட்டில் சமையல் மேலே ஒரு பிரமிட் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாக இருக்குன்னு. இப்போ இது வந்து இதோட எனர்ஜி நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. தேங்க்யூ. உள்ள தள்ளுபடி இங்கே எல்லாமே பாசிட்டிவ் தான். தேங்க்யூ. அந்த வாழைக்காய் வைங்க. இதை நினச்சி கேட்டுங்க. எல்லாமே எனர்ஜி தான். யாராவது பர்ஸை கொடுங்களா? இருக்கு. நீங்கள் அதாவது நான் கையில் பிடிக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு வைக்கிறேன். ஆயிருங்க. இதோட எனர்ஜி இது பாருங்கள் எப்படி சுற்றுது. ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ. அது உள்ளே என்ன ஆகுது எனக்கு தெரியாது. அது ஒன்று ஒன்றா எடுத்தனா அது மாறும். அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? அதுக்கு முன்னாடியே சரி அதை எடுக்கலாமா? ஏதாவது ஒன்று எடுங்க பார்ப்போம். இருங்க, அப்படியே எடுங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு அங்கே டேபிள் அதை வச்சுருங்க. இப்போ பர்ஸை காட்டுங்க, அப்படியே வைங்க. இதோட எனர்ஜி பார்க்கலாம். தேங்க்யூ. சரி இருங்க. இப்போ அதாச்சும் தொடருங்க. அப்படியே எடுத்துருங்க. அப்படியே சேர் எடுத்துருங்க. அப்படியே இதோட எனர்ஜி இதோட எனர்ஜி ரெண்டுமே எனர்ஜி பக்காவாகுது. தேங்க்யூ. சரி இப்போ இருங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது நெகட்டிவாக காட்டுதா? அதில் என்ன இருக்குது தெரியல. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரமிட் யூஸ் பண்ணுறேன். அது என்னதான் இருக்கட்டும். பாப்பா இப்போ என்ன நடக்குது. தேங்க்யூ. இருங்க. இதை பிரமிடை இப்போ நான் எவ்வளோ ஆச்சு? ஒரு 30 செகண்ட் ஆயிருக்குமா? எப்படிங்க? இப்போ இதோட எனர்ஜி பாருங்க. ஓகேவா? அதாவது நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா,
இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பிரமிடு தான் முதல். பிரமிடு எப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக மாற்றக்கூட தன்மை அதுக்கு உண்டு. அதை கண்கூடாக காட்டுறதுக்காக தான் எனக்கு இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ அதனால் வீட்டில் ஒரு பிரமிடு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? அதே மாதிரி உட்காருங்க மேடம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இன்னொரு எடுத்துங்க. அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துங்க, அப்புறம் பார்த்துங்க. ரைட். சரி. இப்போது நான் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் தான் எதையும் நம்ப மாட்டேன்ல. பல அதில் ஒருத்தர் வந்தவொடனே இப்போ பர்ஸில் எடுக்கிறாரு, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ கூட சுற்றினே இருக்குது நெகட்டிவாக. ஒன்று எடுத்து வைக்கிறாரு, சுற்றினே இருக்குது. கடைசியாக பார்த்தா எக்ஸ்பீரியான மாத்திரை வச்சுருந்தார் ஒன்று. அதுதான் நெகட்டிவிட்டியாக இருந்தது. அதை தூக்கின பிறகு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஸ்லிப் வச்சுருந்தார். அதாவது நம்மளுக்கு தெரியாதுமா என்ன இருக்குன்னு. ஸோ எல்லாமே எனர்ஜி தான். நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம்னு வச்சிங்களா, எப்படி வாழ்த்துறோம்? நல்லாருன்னு வாழ்த்துறோமா? இந்த நல்லாரு வாழ்த்துவே எனர்ஜி தான். நம்ம வாயில் ஒரு வார்த்தையும் எனர்ஜி தான். எழுதுகிற அப்ரமேஷன் எழுதுனாலும் சரி, எது எழுதுனாலும் சரி, ஸ்ரீராம ஜெயம் எழுதுனாலும் சரி, இல்லை பத்ரிஜி பற்றி எழுதுனாலும் சரி, எனர்ஜி தான். ஸோ அதனால் என்ன பேசுகிறேன் என்ன எழுதுறன்ற தெளிவு வேணும். ஸோ அதுவும் காட்டும். இது நீங்கள் நெகட்டிவான எனர்ஜியில் ஏதாவது எழுதுனீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கே வரத்தவில்லை, உங்கள் பேர் மட்டும் இங்கே எழுதி வச்சா நீங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ரைட்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்குது. யார் வேணால் பண்ண முடியும். இதுதான் இருக்கணும் இல்லை, ஒரு சாவியை தொங்க கூட வேலை செய்யும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பாருங்கள் கிறிஸ்டல் பற்றி பார்த்தலாம். கிறிஸ்டல் பிரமிடில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ பிரமிடு மட்டும் இருக்குது. இப்போ இதோட எனர்ஜி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சுற்றுட்டு பாருங்க. தேங்க்யூ. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை பிடிங்க. இது ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அமெத்திஸ் கிறிஸ்டல் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த கிறிஸ்டல் இதுக்குள்ளே வைக்கிறேன். மேலே பிரமிடை முடுங்க. இப்போ கொடுங்க. அது எனர்ஜி சொல்லுங்கள். எப்படி சுற்றுட்டு பாருங்க. ஒரு சர்க்கிள் பெருசாக சுற்றும். எப்படி போகுது? ஸோ அதனால் கிறிஸ்டல் ப்ளஸ் பிரமிடு வந்து இன்னும் எனர்ஜி. அதனால தான் நம்ம எல்லா பிரமிட்லேயும் கிறிஸ்டல் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு வரீங்களா, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. நீங்கள் வந்து தியானம் பண்ணால் எதுவுமே பார்க்க தேவை. ஒரு பிரமிடு கீழே இருந்தால் எதுவுமே பார்க்க தேவை, செக் பண்ண தேவை. நெகட்டிவாக பாசிட்டிவாக எதுவுமே பார்க்க தேவை. எதை வேணால் எடுத்துன்னு வைங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறிடும். இப்போது அந்த தண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ தண்ணி வெளியிலேருந்து வருது. ரைட்டுங்களா? ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும். ரைட், நீங்களே பிடிங்க. இப்போ இந்த தண்ணியோட எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்ஸ். இப்போ நான் இது ரொம்ப ஓல்டு தண்ணி. அது கப்பில் இருந்தால் ஓகே, பரவாயில்ல, ஓகே தான். தேங்க்ஸு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்கம்மா. அந்த தண்ணியில் வந்து இப்போ யார் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரீங்க? அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா தண்ணியில் வந்து பதிவாகும்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் என்ன பேசினா பதிவாகணும். தண்ணியை நம்ம எதாவது நல்ல வார்த்தை பேசினாலும் பதிவாகும், கெட்ட வார்த்தை பேசினாலும் பதிவாகும். அதாவது நான் என்ன சொல்ல, நீங்கள் வரீங்களா? சரி. இந்த தண்ணியை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். தண்ணியை படிக்காத சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே. ஓகேண்ணா? அதே மாதிரி துக்க வீட்டில் தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடாம சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு வந்தால் நம்ம ஆறா க்ளீன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மஞ்சள் தண்ணிலாம் இருக்குது. நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைத்து குளிக்கிறதுலாம் காரணம் ஆறா க்ளீன்ஸு. நம்ம ஆறா ஸ்ட்ரென்த் ஆகணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் ஆறா நல்லா இருக்கும். அதுலேயே வந்து பிரமிடு இந்த எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த தண்ணியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், திட்ட சொல்ல போகிறேன். இது எனக்கு தெரியாது. இப்போது நான் இவங்களை வெளியே அனுப்புவேன். அவங்க வாழ்த்தி எடுத்துன்னு வரலாம், இல்லை திட்டி எடுத்துன்னு வரலாம். அந்த எனர்ஜி எப்படி கண்ணுக்கு தெரியாது. இது மூலமாக கண்டுபிடலாம். சப்போஸ் அது நெகட்டிவாக இருந்தால் பிரமிட் மாறினா அப்படியே பாசிட்டிவாக மாறுது நீங்கள் பார்க்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் என்னென்ன பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு இன்னொருத்தர் போங்க, இந்த எடுத்துன்னு போங்க, இந்த பக்கம் போங்க. நீங்கள் எதாவது சொல்லி எடுத்துன்னு வாங்க. யாராவது வரதான் போங்க. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா? ரைட்டு. நான் சொல்லிட்டா, நான் சொல்லிடுறேன், ஆனால் நடக்குது மட்டும் பாருங்கள். வாங்க எடுத்துன்னு வாங்க. இதோட என்னாச்சு? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பாசிட்டிவ் தான் பண்ணீங்க, உண்மையாக சொல்லுங்கள். என்ன பண்ணீங்க? நல்லா இருக்கணும். ரைட்.
அதாவது சொல்ல தேவையில்ல, நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். இப்போ என்கிட்ட சொன்னால் தானே நான் வந்து இப்படி அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா இருக்காத ரசப்போ அப்படின்னு சிரிச்சிலே சொன்ன வழங்காது, நம்ம மாஸ்டரில் முடியாது. அதாவது உள்ள இல்லாமல் ஒன்று கொடுக்க முடியாது, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று கொடுக்க முடியாது. இங்கே ஹாப்பினஸ் இருந்தால் ஹாப்பினஸ் தான் கொடுக்க முடியும், இங்கே வெறுப்பு துக்கம் இருந்தால் அதை தான் கொடுக்க முடியும். ஸோ அது இல்லாத ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணால் நடக்காது. அந்த இந்த ஸ்மைலி பேஸோட நீங்கள் என்ன தூத்துனாலும் அது வந்து நடக்காது. இதை தான் நான் சொல்லுவேன். அதாவது அப்படி நம்ம யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நோ ஜட்ஜ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல வாய் வார்த்தைகளோட உணர்வு பூர்வமாக நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறது தான் முக்கியம். கொஞ்சம் கீழே இருக்குங்க, ரைட்டா சார்? இதோட எனர்ஜி கிளாக்கில் சுற்றுதா? ஓகேவா? தேங்க்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நானே பண்ணுறேன், ஓகேவா? நான் இவரை திட்ட போகிறேன். பிடிங்க. இதோட எனர்ஜி என்ன சொல்கிறீங்க? இதுக்கு அப்படியே இருங்க. பிரமிடு கொடுமா. இதோட எனர்ஜி புரியுதா? ஒரு நிமிஷம் கொடுங்க எனக்கு. அப்போ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட்ல இருந்து எனர்ஜி ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியில் போட்டப்படும். இப்போ நம்ம இதை வந்து வாழ்த்துறோம், நீ ரொம்ப அன்பானவ, எனக்கு ரொம்ப நன்றி. தண்ணி குடிக்கும்போது நன்றி சொல்லி குடிங்க. ஒரு எது நம்ம தண்ணியெல்லாம் வாழ்த்தலாம் முடியாது, அதுவே ஒரு 5 எலமெண்ட்ஸில் ஒன்று, பஞ்சபூதத்தில் ஒன்று. அதனால் அதுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த தண்ணி எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. இப்போ நம்ம என்ன தான் திட்டா, இப்போ நன்றி சொன்ன பிறகு அது எத்தனை பேர் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, குடிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இதை காட்டுறதுக்கு வரல, நான் காட்ட வந்து பிரமிடோட எனர்ஜி. சரி, அதே மாதிரி பிரமிடை வந்து எத்தனை பேர் வீட்டில் வந்து எனக்கு வாஸ்து சரியில்லை, என் வீடு கட்டமைப்பில் வந்து எனக்கு வந்து வாசகால் இப்படி வைக்க சொல்லிட்டாங்க, நான் இப்படி வச்சுட்டேன், பெட்ரூமில் இப்படி சரியில்லை அது சரியில்லை நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குது? யாராவது இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு எங்கே வாஸ்து தோஷம்னு சொல்கிறாங்களோ, எனக்கு எந்த மூலையில் எந்த டைரெக்ஷனில் சொல்கிறோம் அங்கே ஒரு பிரமிடு மாற்றுங்க, டோட்டலாக தலையில் மாற்றிடும். செய்து பாருங்கள், மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வீட்டோட 4 மூலையிலும் பிரமிடு தொங்க விடுங்க. முடிஞ்சால் 8 மூலையில் வைங்க. இப்போ இந்த ரூம் இருக்குன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கார்னர் அந்த கார்னர் நடுவில் ஒன்று தொங்க விடுங்க. எந்த ஒரு இதுவும் உங்களை வண்டாது. செய்து பாருங்கள். அதுக்கு வந்து பெருசாக தான் கட்டணும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரமிடு இல்லை, அந்த கேப் போட்டிருக்கீங்களா, அதில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, திக்கு பிளாஸ்டிக் கொஞ்சம் இல்லை, அதை வந்து தொங்க விடுங்க. உங்களுக்கு எங்கே ஒரு குறை தெரியுதோ, எங்கே எனக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கிறது கூட அவங்க மனதை பொறுத்து தான். நம்ம மிரர் தான், நம்மளோட மிரர் தான் வெளியில் தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம் அங்கே நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ளே தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. பிரமிடை வீட்டில் வைங்க. உங்களால் எங்கெங்கே தோஷம் எது நினைக்கிறேன் அங்கெல்லாம் பிரமிடு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தூக்கம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து கேப் இருக்குல்ல, பச்சை கலர் கேப்பு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலுக்கு இதான் அந்த பிரமிட்னா ஒரு 6 பிரமிட் வாங்கிக்கிங்க. என்ன 50 ரூபா தான் விற்குது இங்கே, ரைட்டா? 1 2 3 4 5 6 8 கூட வச்சுங்க. கீழே நம்ம கட்டிலுக்கு கீழே வந்து இந்த பிரமிட் அடிக்கிடுங்க. மேலே படுத்து பாருங்கள் என்ன சேஞ்சஸ்ன்னு பாருங்கள். அதாவது ரொம்ப பெருசாக 6 கார்லாம் போடணும் அவசியம் கிடையாது, இடத்த அடைச்சிக்கிட்டு வசதி இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு பிரமிடை தொங்க விட்டு அதை கீழே தூங்குங்க. அதுவும் இல்லையா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, உடம்பு சரியில்லைனா பெட்டு கீழே யூஸ் பண்ணுங்கள். என்னால் உட்கார இருக்கும்போது உட்கார சேரு கீழே வச்சுருங்க. இப்போ இந்த சேருக்குன்னா இந்த கீழே ஒரு 4 பிரமிட் அடிக்கிடுங்க, ஓகேங்களா? இன்னும் கேட்டால் பெல்லோ கூட விற்கிது, தலங்காணியில் கூட பிரமிட் வச்சு விற்கிறாங்க. இந்த 51 மெகா பிரமிட்ஸில் அதிலெல்லாம் சேல்ஸ்லாம் இருக்குது. என்னால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க, வாங்க முடியல இந்த மாதிரி நீங்களே செய்து பண்ணிங்க. இதுவே நான் வாங்க முடியல உங்கள் கைப்பட அட்டையில் செய்துங்க. அட்டை வேட்டெலாம் தூக்கி போடாதீங்க, சின்ன சின்ன அட்டை அதெல்லாம் கட் பண்ணி வச்சு நீங்களே செய்துங்க. சரி, அதனால் பிரமிடை என்னை பொறுத்தவரை என்னென்னா, வீட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்களா, குடி தண்ணீர் அது மேலே வைங்க. நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ வைக்கல, வீட்டில் வைக்கலாம்னு பரவாயில்ல. தண்ணி RO ஃபில்டராக இருந்தாலும் சரி, பானை தண்ணியாக இருந்தால், எங்கள் வீட்டில் பானை தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அது மேலே எந்த குடமாக இருந்தாலும் பாத்திரமாக இருந்தால் அது மேலே ஒரு பிரமிடை எப்பயுமே வைங்க. அது நல்ல அந்த தண்ணி குடிக்க எனர்ஜி தான். மசூதியில் போகிறீங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் ஊதி தான் அவங்க இந்த முகத்தை தெளிக்கிறாங்க. ஹோலி வாட்டர் கிறிஸ்டின்
நம்ம இதில் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் அந்த மந்திரம் ஜபிக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே அந்த மந்திரத்தெல்லாம் யாகெல்லாம் பண்ணி அந்த எனர்ஜி ஏற்றி தான் எல்லாருக்கும் மேலே தெளிக்கிறாங்க. ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ புனிதத்தன்மையோடு அந்த தண்ணியை எப்பயுமே பாதுகாக்கிறதுக்கு தண்ணி பாதுகாப்பாக தான் இருக்கும். அதில் நல்ல எனர்ஜி இருக்கிறதுக்கு இந்த பிரமிடை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதுமானது. சரி அப்படி இல்லை எல்லாருக்கும் தண்ணி வேணும்னா குடி டேங்க் இருக்கு இல்லையா, வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, மேலே வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க் மேலே ஒரு பிரமிடு நீங்கள் போட்டு பெருசாலாம் மூட தேவை. அந்த ஸ்ட்ரக்சர் டியூப் 4 பக்கம் போட்டு விட்டாவே போதுமானது. உங்கள் வீடு ஃபுல்லாகவே எனர்ஜி கிடைக்கும். அந்த தண்ணி யூஸ் பண்ண குடிக்கிறீங்க கை கால் கழுவுறீங்க எல்லாமே எனர்ஜி. சொல்லுது புரியுங்களா? அப்படியே சரி எனக்கு அப்படி இல்லை எங்கே போனாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எனக்கு கூட வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா இந்த மாதிரி கீ செயின் வைக்குது பாருங்கள். இந்த கீ செயினை ஒரு பர்ஸில் வச்சுங்க, ரைட்டுங்களா? யூஸ் பண்ணுங்கள். கார் செயின், பைக் செயின், எல்லாத்துலேயும் வச்சுங்க பிரமிடு. சரி அதே மாதிரி என்கிட்ட எந்த பிரமிடும் கிடையாது, நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு எதிர்பார்க்குறதுமா. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு பிரமிடு இல்லைன்னா கண்ணை மூடி இல்லை கண்ணை தந்து கூட இப்படி போட்டுங்க. ஒரு ஒரு 3 ட்ரையாங்கிள் அப்படியே போட்டுங்க, 4 ட்ரையாங்கிள் நம்மளை சுற்றி 4 பக்கம் ஒரு கோடு போடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். போட்டுங்க. போட்டுட்டாவே அதுவே பாதுகாப்பு. ஆஸ்ட்ரல் பிரமிடு வந்துடும். எந்த ஆங்கிளும் தேவையில்லை, இப்படி போட்டாவே போதும் ஆஸ்ட்ரல் பிரமிடு வந்துடும். அந்த ஆஸ்ட்ரல் பிரமிடு உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸில் போய் உங்கள் கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கு டிரைவர் கூட பாதுகாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்வீன் ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் புரியுங்களா. எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நான் சொல்லி ஒரு வேனில் வந்து பிரமிடை வச்சுருக்கோம் ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, ரைட்டுங்களா. இந்த மாதிரி எல்லா வண்டியிலும் வச்சிங்கன்னா காரில் எல்லாத்துலேயும் வச்சிங்கன்னா நிறைய எனர்ஜி நம்மளை வந்து பாதுகாப்பு வழி வந்துடும். நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடக்ஷன் ஃபார்ம் ஆகிடும். பயப்படாமல் தைரியமாக பேச போகலாம் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் எங்கும் பிரமிடு எல்லாத்தையும் பிரமிடு எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள். கேட்குறதுனால மட்டும் யூஸ் பண்ணாதான் அது பண்ணும். அதே மாதிரி கால் வலி முட்டி வலி அதுக்கெல்லாம் பிரமிடு விற்கிது. இல்லைனா இந்த பிரமிடை நீங்கள் வச்சுங்க எங்கள் வலியை படுக்கு மேலே கால் வலியா முட்டி மேலேயா இப்படி வச்சுங்க, தலை வலியா தலைமையில் வச்சுங்க, முடியெல்லாம் பக்கத்தில் வச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரமிடு பெரிய பிரமிடு ஆகும் இல்லையா, இந்த பிரமிடு வாங்கிக்கிங்க. இதை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் இருந்து உங்கள்கிட்ட ஒரு பாட்டில் இருக்கா, நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க, இந்த பிரமிடு மேலே வச்சுருங்க, நீங்கள் பாட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்து இதை எடுத்து வச்சுட்டு தண்ணியை குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். செய்து பாருங்கள். அதே மாதிரி தண்ணிக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் 4 வார்த்தையில் எழுதுங்க. அதே எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து தண்ணியில் பாஸ் ஆகும். கூட பிரமிட் வச்சா இன்னும் அபரிதமாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து குடிங்க, அந்த எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம உடம்புல 72%, 75% 75% தண்ணி தான் இருக்குது, ரைட்டா. அப்போது அதிலே பதிவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பஞ்சபூதத்தோட எத்தனை பூதத்தோட கனெக்ட் ஆகுமோ அத்தனை பூதம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்டுங்களா. அப்போ நீர் உள்ளே இருக்குது, பஞ்சபூதத்தில் ஆனதானே இந்த உடம்பு, ரைட்டுங்களா. இதுக்கு பூஸ்ட் கொடுக்குறது தான் நம்ம தியானம் எல்லாமே. சரி இதை தாண்டி இருக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பிரமிட் எல்லாத்துலேயும். உங்கள் சமையல் ரூமில் வைங்க, பெட்ரூமில் வைங்க, பாத்ரூமில் கூட வைங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, ரைட்டுங்களா. எல்லாத்துலேயும் பிரமிடை வைங்க. தண்ணியில் வைங்க, பழத்தில் வைங்க, யாருக்கா உடம்பு சரியில்லையா அவங்க பக்கத்தில் வைங்க. கண்டிப்பாக தியானம் பண்ண பசங்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுங்க. தியானம் பண்ணாலும் இன்னும் நல்லது. தியானம் பலனில் கூட அட்லீஸ்ட் இது பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்லது தான். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதுக்கு நேரம் வரும்போது அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்யாதது அவங்களோட விருப்பம். யாரையும் போஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது இவ்வளோ நேரம் பொறுமையாக அது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிடு எப்படி நம்மளே செய்யலான்னு ஈஸியாக செய்யலான்னு சொல்லி நான் கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ சார்.